வணக்கம். டைகர் வாய்ஸ் தமிழ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பார்க்க வர வீடியோ கடன் சம்மந்தப்பட்ட லோன் விஷயம். இது கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. முடிஞ்சால் உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சால் தொழில் பண்ணுறவங்க மட்டும் பாருங்கள். தொழிலை பற்றி யோசிக்காதவங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம முன்னேறணும், நம்ம தொழிலில் எப்படியாவது ஜெயிக்கணும், நம்மக்கிட்ட ஒரு தொழில் இருக்குது, அந்த தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு கடன் வாங்க போகிறோம். அந்த கடனை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள், நான் அனுபவப்பட்ட விஷயங்கள், நான் பாதிக்கப்பட்ட விஷயங்களையும் நான் இந்த வீடியோவில் அப்லோட் செய்கிறேன், பதிவிடுகிறேன். அதை பார்த்து புரிஞ்சுக்குங்க. முத்ரா லோன், இந்த முத்ரா லோன் இருக்கிறதுங்கிறதே மேனேஜர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். அதாவது ஏற்கனவே எனக்கு ஹவுசிங் லோன் கொடுத்த மேனேஜர் தான் முத்ரா லோன் இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் எங்கள் பேங்கில் லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணி நல்லா சம்பாரிச்சிக்கலாம், நீங்கள் சீக்கிரமாக கடனை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா சொன்னதும் அவர் தான். ஆனால் அதே சமயம் அந்த மேனேஜர் மாறிட்டார் அப்படின்ட்டு அடுத்த மேனேஜரை போய் பார்க்க போகிறோம். அப்போ அவங்க என்ன எடுத்தோம்னு நம்ம போய் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி நான் யார், நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஒரு மேனேஜர்னால் அந்த திமிருத்தனம் கெத்துத்தனம் இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அது எஸ்பிஐ மேனேஜரை இப்போ பேங்க்கில் பார்க்குற மேனேஜர் அனைவரும் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு நார்மலாக பேசுகிற மேனேஜராக இருக்கட்டும். ரெண்டாவது இதில் இன்னொரு நான் ஒரு விஷயத்தை உண்மையாலுமே நான் நிரூபிச்சுக்கிறேன். இந்த பெண்களாகிய மேனேஜர், பெண்களாக இருக்கிற மேனேஜர் அவங்க கர்வத்தின் உச்சத்தில் இருப்பாங்க போல் இருக்குது. அவங்க தான் இந்த பேங்க் மேனேஜரை உரிமையாளர் போல் அவங்க நினச்சிக்கிறாங்க. நம்ம கஸ்டமராக இருக்கோம்ல, வாடிக்கையாளராக இருக்குன்னா நம்மெல்லாம் பிச்சைக்காரங்க போல் அப்படின்னு இந்த மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்க நினச்சிக்கிறாங்க. நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்படியே வானத்துலேருந்து குதிச்சுட்டு வந்தவங்க போல் தெரியுது. ஃபஸ்ட்டு நான் போய் என்னுடைய தொழில், எனக்கு என்னென்ன தொழில் தெரியும், என்னுடைய திறமை என்னங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியாது. நான் தோற்று போயிருக்கலாம், ஆனால் எந்த வேலையும் செய்ய தெரியாமல் தோற்று போயிருந்தால் பரவாயில்ல. செஞ்சு தோற்று போயிருந்தேன்னா அதாவது ஒரு புதுசாக ஒரு பொருளை உருவாக்கும்போது ஃபஸ்ட்டு அது என்ன தப்பு நடக்குதோ அதுதான் தோல்வி. தெரியாமல் அது இருந்ததை இப்படி செஞ்சுருந்தால் இப்படி சரியாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டோம் பார்த்தீங்களா. ஒரு தோல்வியிலேருந்து, அதாவது ஒரு செயல்முறை விளக்கத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சரி பண்ணி மீண்டும் திருத்தி அதை சரி பண்ணி கொண்டு வரும்போது தான் அதனுடைய முழு உருவம் வெளியில் வரும். அதுக்கு முன்னாடியே உருவம் வரலை அப்படின்னு சொல்லி கேவலம் பேசுகிறது, ஏளனமாக பேசுகிற உலகம்தான் இது. அது மாதிரி தான் இந்த மேனேஜருங்கிற ஒரு லெவலில் இருக்கிற மனிதர்கள் நம்மளை ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க. கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசு கொடுத்த முத்ரா லோன், மத்திய அரசு கொடுத்த முத்ரா லோன் தொகை எத்தனையோ 30 லட்சம் கோடிக்கு மேலே தொழில் பண்ணுறவங்களுக்கு, விவசாயத்தை தவிர, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தவிர அடுத்த நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அடமானம் இல்லா லோன் 50,000, 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் வரைக்கும் லோன் 30 லட்சம் கொடுக்குறான். ஏன் நீட்ஸ்லேருந்து நிறைய லோன்கள் நல்ல தொழில் செய்கிறவங்களுக்கு இடம் இருக்குது, ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க, திடீர்னு நஷ்டமாயிருச்சு, அவங்களுக்கு மேற்கொண்டு எந்திரிக்க முடியல, தொழில் பண்ண முடியல, இவங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த முத்ரா லோனு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, அந்த பணத்தை அவங்க பணம் மாதிரியும், அவங்க தான் அந்த பேங்க்குக்கே ராஜா மாதிரியும் நினச்சிக்கிட்டு நம்ம அந்த கஸ்டமர் வாடிக்கையாளர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு ஷாப் வச்சுருக்கவங்க, தொழில் வச்சுருக்கவங்க, செங்கல் தொழில் வச்சுருக்கவங்க, ஹோட்டல் கடை வச்சுருக்கவங்க, பூக்கடை வச்சுருக்கவங்க, பழக்கடை வச்சுருக்கவங்க, எத்தனை தொழில், ஒரு துணிக்கடை வச்சுருக்கவங்க, இவங்கெல்லாம் போய் கேட்டால் இவங்கெல்லாம் ஐடி கொண்டு வா, ரிட்டர்ன் கொண்டு வா. எனக்கு புரியல. அதாவது நல்லா சம்பாரித்து மாதம் வருஷத்துக்கு ஐடி ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நல்லா சம்பாதிக்கிறவங்க இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லலை. அவங்க சம்பாதிக்கிறவங்க எதுக்கு போய் கடை வாங்கணும்? நான் கேட்குற கேள்வி. அதான் வருமானம் இருக்குது, அது மாதிரி வச்சு அவங்க பொழைச்சிக்குவாங்களே. இல்லாதவன் தானே கடன் கேட்குறான் அப்படிங்கிற ஒரு தாட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஆனால் இந்த பேங்க் மேனேஜருக்கு இல்லை. வராக்கடனாக போகணும்னா இப்போ பேங்க்லேயே மொத்த பணத்தையும் நீங்களே வச்சுக்க வேண்டியது தானே. எதுக்கு எல்லாத்துக்கும் லோன் கொடுக்குறீங்க? லோனே கொடுக்காம விட்டுட்டா எவனுமே வாங்க மாட்டேன், எவனும் எல்லாம் செத்து போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற எண்ணத்தில் தானே இந்த மேனேஜரில் இருக்கீங்க. இதில் ஃபீல்டு ஆஃபீஸர் அதுக்கு ஒருத்தர் முழுசாக லோனை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லவே மாட்டாங்க. சொல்லாமல் கடைசியில் லோன் அவங்க கொடுத்த பிறகு அதில் இந்த மாதிரி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லி நம்மளை போட்டு குழப்பி சங்கடத்தில் ஆழ்த்தி, இந்த டைம் இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த லோனுக்கு எடுத்தால் இத்தனை நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கணும், நம்மளை அந்த டயத்தில் இன்சூரன்ஸ் வாங்க வச்சு கட்டாயப்படுத்திடுவாங்க. அது ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை லாக் பண்ணிடுவாங்க.
அவங்க லாக் பண்ணிவிட்டா நமக்கு லோன் கிடைக்காதுங்கிற பயத்தில் தான் நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டி போகிற மாதிரி இருக்குது. உடனே நம்ம தான் கொண்டு அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஏன் கொடுத்தீங்க, நீங்கள் போராடி இன்றைக்கி சாதாரண மக்களுக்கு வந்து போராட தெரியாதுங்க. போராடி ஜெயிக்கணுங்கிற வழிமுறையும் தெரியாது, யாருக்கிட்ட மோதிரம்னும் தெரியாது. அவங்க வந்து ஏமாந்து தான் போவாங்களே தவிர ஒரு அதிகாரி படித்த லெவலுக்கு வந்து புத்திசாலியாக யோசிக்க தெரியாது. எனக்கு என் தொழிலை பற்றி மட்டும்தான் தெரியும். அப்போ நான் வந்து என்ன தொழில் பண்ணுறேன், இப்போ எனக்கு ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். உங்களுக்கு இத்தனை தொழில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து சாதாரண கார் மெக்கானிக்கில் எலக்ட்ரிஷியனாக வேலை பார்க்க தெரியும். அப்புறம் மெக்கானிக் வேலை பார்த்து பழகினேன். அப்புறம் டிங்கரிங், காரில் வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அந்த வண்டியை எடுத்து அதை சரி செஞ்சு பெயிண்டிங் பண்ணி சீட் கவர்லாம் போட்டு எல்லா வேலையும் நான் ஒருத்தனே செய்ய முடியும். எனக்கு சீட் கவரும் தைக்க தெரியும், மெக்கானிக் வேலை பார்க்க தெரியும், டிங்கரிங் வேலை பார்க்க தெரியும், பெயிண்டிங் வேலையும் பார்க்க தெரியும், எலக்ட்ரிஷியன் வேலையும் பார்க்க தெரியும். இதில் வாட்டர் சர்வீஸும் நான் பண்ணுறேன். இத்தனை வேலை பண்ணாலும் நமக்கு போட்டியாக 10 வருஷம் இருந்துச்சுன்னா நமக்கு வர்ற வண்டி வந்து கொஞ்சம் குறையும். இதுக்கு அடுத்த லெவலில் வந்து இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஒரு செங்கல் மிஷின், அதாவது இன்டர்லாக் பிரிக்ஸ், மலேசியாவிலெல்லாம், சிங்கப்பூர், மலேசியா பல நாடுகளில் வந்து வேறு விதமான புது புது முறையில் வந்து செங்கல் வந்து தயார் பண்ணுறாங்க. அதை யூடியூப்பில் பார்த்து அந்த யூடியூப் மூலமாக வந்து அந்த தொழிலை நான் வந்து கற்றுட்டு செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஃபஸ்ட்டு செஞ்சேன். அந்த மிஷினை செய்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டு வெளியில் கடனை வாங்கி என்னுடைய உழைப்பெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் செஞ்சேன். அந்த மிஷின்ஸ் நம்ம மதுரையிலையும் கோயம்புத்தூர்லேயும் செய்யப்படுறோம். திண்டுக்கல்லில் அந்த டை சைடு இது எல்லாத்தையும் கொடுத்தா அந்த மிஷின் செஞ்சு கொடுக்குறவங்க ஃப்ராடு பண்ணுற வேலையினால் நம்மளுடைய காசு அழிஞ்சு போய் அந்த தொழில் வந்து பகுதியோடு நின்று போயிடுது. என்ன காரணம், நம்ம சொல்கிறது ஒன்று அவங்க செஞ்சு கொடுக்குறது காசில் தான் குறியாக இருக்காங்க ஒழிஞ்சு ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கணும், நம்ம செய்கிற தொழில் வந்து கஸ்டமருக்கு திருப்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மிஷின் செஞ்சு கொடுத்தவங்க யோசிக்கலை. அவங்களுக்கு பணம் போயிடுச்சு, அவங்க செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து இடையில மிஷின் ரிப்பேர் ஆகுறது, இதனால் உடஞ்சி நின்று அதனால் ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகுது. எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்கன்னு தெரியாமல் நிற்கிறோம். ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா உடனே வந்து பார்க்காம 6 மாதம் கழித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்து கொடுக்குறது. அப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணும்போது வந்து அனுபவம் கிடைக்கும். அப்புறம் ரா மெட்டீரியல் வாங்குகிறோம், மணல் எங்கே வாங்குகிறோம், ஜல்லி வாங்குகிறோம், சிமெண்ட் வாங்குகிறோம். ஒரு நாளைக்கு 6 பேர் வேலை பார்க்குறாங்க, 6 பேர்த்துக்கு உண்டான கூலி. ஒரு நாளைக்கு எத்தனை மூட்டை மணல் ஜல்லி வந்து நம்ம வந்து செலவு பண்ணணும். கரண்ட்டு பில் இருக்குது. கரண்ட்டு பில் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 300லேருந்து 500 வச்சுக்கணும். மாதம் வந்து 10,000 15,000 வரைக்கும் பில்லு கட்டுறோம். ரெண்டாவது வந்து 20,000 கூட ஒரு சில நேரத்தில் 30,000 20,000 30,000 வந்து நல்ல ப்ரொடக்ஷனுக்கு இந்த மாதிரி வரும். ஆனால் இவங்க வந்து அந்த ப்ரொடக்ஷன் தகுந்த மாதிரி வேலையாட்களை வந்து ஸ்பீடாக வேலை செய்கிறாங்களாங்கிறத பார்க்கணும். அதாவது ஒரு நாள் செய்கிற வேலையை இவங்க 3 நாள் செஞ்சாங்கன்னா நமக்கு லாபம் எவ்வளோ தெரியுமா? மைனஸில் போகும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஒரு தொழிலை வந்து அப்டேட் பண்ணணும். நம்ம வந்து சரி இதை மாற்று வழியில் செஞ்சோம்னா நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணி தொழிலுக்கு செங்கல் மிஷினு, இன்டர்லாக் மிஷின் பண்ணோம். இப்போ வந்து ஸ்டெபிலைசர் எம்பிரிக்னு சொல்கிறாங்க. அதுலேயே பிளேயர்ஸ் டைப்லேயே எம்பிரிக் டைப்பு போடலாம். 6க்கு 5ங்கிற மாதிரி மெத்தடில் தயார் பண்ணோம்னா 6 இன்ச்சு சோறாகவும் யூஸ் பண்ணலாம், 5 இன்ச்சு சோறாகவும் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது 9 இன்ச்சுக்களில் 4க்கு 3 9ங்கிறது இருக்குது, செங்கல் இருக்குது. இப்போ வந்து 220 mm 220 mm 4 இன்ச்சு ஹைட்டு, அதான் 3 செங்கல் குத்துக்கல்ல வச்சோம்னா ஒரு கல். அதை வந்து 2க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2 பர்பஸ். ஒன்று 3/4 அடி சவருக்கு யூஸ் பண்ணலாம், நீங்கள் 4 இன்ச்சு ஹைட்டு சவருக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து என்ன பெனிஃபிட்னா சிமெண்ட் மணல் வந்து தேவை வந்து குறையுது, கட்டிட வேலை வந்து சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டைமிங் வந்து குறையுது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் கண்டுபிடிச்சி நான் வந்து அந்த மிஷினை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த இதுக்கு ஏற்கனவே ஒரு 32 லட்ச ரூபா வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க பேங்கில் 10 நாள் லோனு. அது வாங்குறது பெரிய கஷ்டம் தான். அதுக்கு எப்படியோ வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த 32 லட்சம் ஹவுசிங்கில் எங்கள் அம்மா பேரில் இருந்துச்சு, மனைவி பேரில் தான் லோன் வாங்கினேன். இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து சரி இது ஓவர் கடனாக இருக்குங்கிறதுக்கு நான் சில வேலைகளை பண்ணி நான் சொத்து பத்தெல்லாம் விற்றும் நான் என்னுடைய வருஷம் முன்ன டீவுகளும் கட்டி எல்லா கடனையும் வந்து நான் அடைச்சி முடித்த பிறகு சரி இது இவ்வளோ காசு நம்ம மாதம் ஒரு 80,000 ரூபா வரைக்கும் நம்ம வட்டி கட்டியிருக்கோம், நமக்கு வந்து ஒரு தெம்பு இருக்குது, நம்மளால் அதுக்கு மேலே வந்து சமாளிக்க முடிகிற அளவுக்கு ஆண்டவனுக்கு வந்து கொஞ்சம் உழைப்பையும் புத்தியும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு மேற்கொள்கிறேன். அப்படி மேற்கொண்டு தான் வந்து ஸ்டேட் பேங்கில் வந்து நான் ரெகுலர் வாடிக்கையில் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே வந்து நான் வந்து ஸ்டேட் பேங்கில் வந்து வரவு செலவு பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மாதம் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா பணம் 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிச்சாங்க உங்களுக்கு கட்ட முடியும். ஒரு விஷயம் சொல்கிறேங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கு பணம் கொடுத்து
அது என்ன தொழில், எப்படி இருக்குது, அதை ரன் பண்ணுறதுக்கு உண்டான இடம், மின்சாரம், அந்த சோர்ஸ், போக்குவரத்து வசதி, தொழில் வாய்ப்பு, இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட கேட்கணும். உட்காந்து வந்து கேட்டுட்டு, சரி இதை வந்து நான் நேரில் பார்க்குறேங்க, உங்கள் மிஷின் எப்படி இருக்குது என்னென்னு கேட்கலாம். வந்து இந்த மேனேஜர், ஸ்டேட் பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மேனேஜர் வந்து போன தடவை நான் ஜென்ஸ் மேனேஜர் இருந்தார், அவர்கிட்ட போய் வந்து நான் இந்த மாதிரி ஏற்கனவே சார் உங்களுக்கு தெரியும், நான் லோன் கட்டி முடிச்சுட்டு எனக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்துச்சு, 2 வருஷம் நான் எதுவுமே பண்ண முடியல, சொத்தெல்லாம் பிரித்து எழுதுனா இதில் வந்து மிஷின் நின்று போச்சு, என்னால் தொழில் பண்ண முடியல. மேற்கொண்டு எனக்கு ஒரு 10 லட்சம் இருந்தால் இருக்கிற 20 லட்ச ரூபாய்க்கு ஏற்கனவே வாங்கின இயந்திரம் வேஸ்ட்டாக போயிடும் சார், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த மிஷினை வச்சு நான் தொழில் பண்ணிடுவேன், ரன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, இந்த தொழிலை பண்ணுறதுக்குன்னு 10 லட்சம் கொடுத்தா நான் கடன் எப்படி எடுப்பேன்னு எனக்கு நான் யோசிக்க தெரியாதா? நான் ஆல்ரெடி வந்து ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன். ஒர்க் ஷாப்பில் மெக்கானிக்கலாக பார்க்குறேன், நான் சொன்ன இந்த எல்லா வேலையிலையும் டிங்கரிங், பெயிண்டிங், கார் செட் கோரி, எல்லா வேலையும் செய்ய தெரியும். இதை வச்சு என்னால் அந்த கடனையும் அடைக்க முடியும். அந்த மிஷினை அது வரைக்கும் நான் இந்த புதுசாக ஆல்ட்ரு பண்ணுற வேலையை ஒரு 3 மாதத்துக்கு ரெடி பண்ணிட்டேன்னா, இந்த இருக்கிற வேலையை செஞ்சு இந்த கடன் அடைச்சிட்டு இருப்பேன், அந்த மிஷினும் எனக்கு ரெடி ஆகிடும். எந்த ஒரு கால்குலேஷன், இந்த மாதிரி கால்குலேஷன் எல்லாம் நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு தான் புரியுமே தவிர, இந்த ஸ்டேட் பேங்க்கில் உட்காந்து இந்த படிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு நீங்கள் ஐடி கொண்டு வா, 3 வருஷம் ரிட்டர்ன்ஸ் கொண்டு வா, 10 லட்சம்லாம் எதுக்கு, என்னத்துக்கு அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்கல்ல. இந்த உமனை ஜென்ஸ் மேனேஜர் அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் கேட்டதில்ல, கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக கேட்குறாங்க. அந்த உமனை பெண்கள் மேனேஜர் வந்து எனக்கு இன்னும் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சென்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு அந்த மேனேஜர் பதவிக்கு வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வங்கி மேனேஜரே எதுக்கு, கடன் கொடுத்து ஒரு தொழிலை ஒருத்தர் வந்து முன்னேறதுக்கு நீங்கள் கடன் கொடுக்கணும். அது கூட கொடுக்க முடியாமல் வந்து நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் சம்பளம் வாங்கி திங்கிறதுக்கு அந்த வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு போங்க. 4 பேர் குடும்பத்தை நாசம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் பேங்க்கை காப்பாற்ற வேண்டாங்க. மக்களை வாழ வச்சா அந்த மக்கள்கிட்ட இருந்த வர பணத்தில் தான் இந்த பேங்க்கே நடக்குது. அதை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எந்த விஷயம் சொன்னாலும் கேட்க போனாலும் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் வந்து விட்டுறாங்க. அது காதில் வாங்குறதே இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ரிட்டன் அப்படியே பேக் அடிச்சிடும் நமக்கு. எனக்கு வந்து நம்ம பிச்சைக்காரனா என்னென்னா போகிறப்பில்ல நம்ம எனக்கு கோவம் வந்து சண்டை கட்டிடலாமான்னு சொன்னோம். சரி, மரியாதை, அதாவது பேங்க் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், சண்டை கட்டக்கூடாது, போலீஸ் கேஸை என்ன எனக்கு புரிய மாட்டேங்குது. நியாயமான உரிமைகளை கேட்டால் கூட நம்மளே வந்து போலீஸ் கேஸில் புகார் பண்ணி தள்ளிடுற மாதிரி ஒரு பயம் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. நம்ம என்ன தப்பு பண்ணுறோமா இல்லை என்ன பண்ணுறோன்னு புரிய மாட்டேங்குது. மேனேஜர் இந்த விஷயங்கள், இந்த வீடியோவில் நான் பதிவிடுற விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு சேராகலைன்னு எனக்கு தெரியல. நான் போடுற வீடியோ வந்து கொஞ்சம் பேர் தான் பார்க்குறீங்க. மேக்ஸிமம் என்ன விஷயம் நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் முடிஞ்ச வரைக்கும் என்னால் கணிக்க முடியுது. இப்போ என்னுடைய தொழிலுக்கு வந்து 10 லட்சம் இருந்தால் போதுங்க. நான் மிஷினை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டையெல்லாம் இப்போ வந்து புதுசாக ஒரு டை ரெடி பண்ணி சொந்த காசுலேயே எல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்து வச்சுட்டேன். எனக்கு 24 மணி நேரம் இந்த ரூரல் லைனில் இருக்கிற கரண்ட்டுனால வந்து கரண்ட் அடிக்கடி கட் ஆகுது, ப்ரொடக்ஷன் எடுக்க முடியல. ஒரு நாளைக்கு ஓட்டுற கல்ல அடுத்த நாள் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகுதுன்னா, அந்த எடுத்து வச்சுட்டு திரும்ப கட்டும்போது கரண்ட்டில் 3 மணி நேரம் தான் இருக்குது. அப்போ மீதி 2 மணி நேரம் வந்து சும்மா தான் வந்து டைம் வேஸ்ட். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை பார்த்து எப்படிங்க சம்பாரித்து லாபம் பண்ண முடியும்? இதுக்கான பண தேவைகள் வேணும். ரெண்டாவது, ஒரு நாள் செய்கிற வேலையை 3 நாள் செஞ்சு அதுக்கு உண்டான கூலியை யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 5000 செலவாகுது அப்படின்னா 3 நாளைக்கு 15000, 10 நாள் வேலைத்தில் 50000 கூலி போயிடுது. இவங்க சொல்கிற மாதிரி ஒரு நாள் கூலிக்கே இந்த ஒரு கால்குலேஷன் இருக்கும்போது மெட்டீரியலுக்கு யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 5000 மெட்டீரியல் வாங்குகிறோம், 25000 ஒரு 15 மூட்டை சிமெண்ட்டு, ஒரு 15,000 மெட்டீரியல்னால் அதில் 25-30,000. இந்த 30,000 செலவு வந்து 10 நாளில் போனால் 3 லட்ச ரூபா ஆகிப்போச்சு. புரியுதுங்களா? அப்போ உற்பத்திங்கிறது என்ன சும்மா லேஸ் பண்ணுறது? இந்த உற்பத்தியை பற்றி என்னன்னு தெரியாத மேனேஜர் இருக்கும்போது நான் என்ன போய் பேசுகிறது அவங்ககிட்ட? நம்ம சொல்கிற விஷயங்களும் உங்களுக்கு தெரியாது, நம்ம சொல்கிற கஷ்டங்களும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து உன்னால் நீங்கள் கட்ட முடியாது, லோன் கிடையாது, நான் முடியாது, அது முடியாது. அது நமக்கு ஒரு எரிச்சல் கலக்கு. எவ்வளோ கோவம் வருதுங்களா, எவ்வளோ ஆத்திரமும் கோவம் வெறியும் வருதுங்களா. அப்போ நம்ம இயலாமை காரணம் இந்த காலத்தில் வந்து இவங்க ஆடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மனுஷனுடைய இயலாமையை வந்து ரொம்ப பயன்படுத்தி இந்த மேனேஜரை வந்து பண்ணுறாங்க. ரெண்டாவது, ஒரு லோன் கொடுத்தா முதல் லோன் வந்து அரசாங்கம் கொடுத்துருக்கு, மத்திய அரசு கொடுத்துருக்குது. அதை வந்து சரியான நபருக்கு கொடுக்குங்கிறது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக எதுவுமே காதில் வாங்கிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண முடியாது, என்னால் முடியாதுன்னா நீங்கள் வந்து செக்அப் பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட என்ன 28 லட்சம் ப்ளஸ் 32 லட்சம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 10 வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்கள். 3 வருஷத்துக்கு இந்த 32 லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டை யோசிச்சு பாருங்கள். இத்தனையும் கட்டி கிட்டத்தட்ட நான் எவ்வளோ கட்டியிருப்பேன்? மாதம் 20,000 ரூபா, வருஷம் 2,40,000 ரூபா. 2015 வாங்குறது 2024 வரைக்கும் கட்டியிருக்கேன். 9 வருஷம். 92 எவ்வளோ வச்சுங்க?
20 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா வட்டி கட்டியிருக்கு. எதுக்கு? அந்த 20 லட்ச ரூபாய்க்கு. அப்புறம் 8 லட்ச ரூபா தனியாக டாப்அப் லோன் வாங்கி அதுக்கு மாதம் 8000 ரூபா கணக்கு வச்சு பாருங்கள். அது ஒரு 8 வருஷம். வருஷம் 88னா என்ன லட்சம்? அதில் 30 மொத்தம் 30 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. மாதம் 47,000 ரூபா பிஸ்னஸ் லோன். இதில் யோசிச்சு பாருங்கள், 3 வருஷம் கட்டியிருக்கேன். இது எல்லா லோனையும் மொத்தம் சேர்த்தா மினிமம் வந்து 87,000 ரூபா பக்கம் 80 ரூபாய்க்கு மேலே வந்துச்சு. நான் எவ்வளோ கட்டியிருப்பேன்? இத்தனையும் கட்டி இதில் எல்லாம் வந்து நம்ம இன்சூரன்ஸ் கட்டாயப்படுத்தி போட்டு ஒரு 20,000 ரூபா மாதம் வருஷத்துக்கு வந்து 2 லட்ச ரூபா இன்சூரன்ஸ்னா மாதம் 20 அந்த இது டிவா மாதிரி ஏறுதா இல்லைங்களா? அப்போ 1 லட்ச ரூபா வேணும். இத்தனையும் சமாளித்து நான் கடன் அடைச்சி, சரி கடன் ஓவர் அதிகமாக இருக்குது, இதை அடைச்சிட்டு நம்ம கம்மியான லோன் மூலமாக மேற்கொண்டு பிஸ்னஸ் தொடங்கலான்ட்டு போய் கேட்க போனேன். போய்ட்டு வாங்க நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு போன ஒரு செகண்டில் முடிவெடுக்கிற ஒரு மேனேஜருடைய அறிவாளி புத்திசாலித்தனத்தை வச்சு நீங்கள் பேங்க் நடத்துனீங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், முட்டாள் மேனேஜர்களால் எங்கள் வாழ்க்கை நாசம் பண்ணுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எங்களுக்கு உண்மை வேணும், எங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் அடுத்த முறை நான் பேங்க்கில் கேட்க போகிறேன். நான் முத்ரா லோன் அப்ளை பண்ணிட்டு வருவேன். எனக்கு வந்து லோன் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எழுதி கொடுக்குறங்க, என்ன காரணத்துக்காக கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே வந்து நான் இன்வாய்ஸ் போட்டு பில் வாங்கியிருக்கேன். 20 லட்ச ரூபாய்க்கு வந்து மிஷின் வாங்கியிருக்கேன். அதே லோனில் வாங்கியிருக்கேன், ஸ்டாண்டப் இந்தியா லோனில் வாங்கியிருக்கேன். நான் திருப்பி அடைச்சிருக்கேன் என் மனைவி பேரில் அடைச்சாலும் சரி, குடும்பம் ஒன்று தான், எல்லா சொத்தும் வந்து ஒன்று தான். நான் வந்து சொத்தை விற்று எல்லா கடனையும் கட்டி சம்பாரிச்சும் கடனை கட்டியிருக்கேன், சொத்தையும் விற்று கடன் அடைச்சிருக்கேன். அந்த சொத்து விற்கிற காரணமும் இந்த பேங்க்கில் இருக்க மேனேஜர் தான். தவறான ராங் இன்ஃபர்மேஷனை எனக்கு கொடுத்து என்னை இடத்த விற்க வச்சது இந்த பேங்க்கு. பிஸ்னஸ் லோன் தனி, ஹவுசிங் லோன் தனி, ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ரெண்டையும் சேர்த்து ஜப்தி பண்ணுவேன்னு பொய் தகவலை கொடுத்து எனக்கு மன உளைச்சலாக்கி அந்த இடத்த எங்கள் அம்மாவை விற்க வச்சு அடிதடி பிரச்சனையாக்கி கோர்ட்டு கேஸில் போயிட்டுருக்கு இன்றைக்கி. அந்த மாதிரி சூழ்நிலைக்கும் வந்தது இந்த ஸ்டேட் பேங்க்கில் ஃபீல்டு ஆஃபீஸ் பண்ண ஃப்ராடு தனத்தால். நீங்கள் பல கஷ்டங்கள் வந்து நான் லோனால் அவதிப்பட்டிருக்கேன். ஆனால் அதே சமயம் நியாயமாக லோனை கட்டி முடிச்சிருக்கேன். எனக்கு உண்டான மதிப்பு மரியாதையை நான் கேட்டிருக்கேன். இந்த முத்ரா லோனில் அடுத்த தடவை நான் வந்து முத்ரா லோன் கேட்பேன். என்கிட்ட உட்காந்து பொறுமையாக பேசுகிற மாதிரி இருக்காங்களா இல்லையாங்கிறத நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டாந்துட்டு உங்களுக்கு வந்து நான் அப்லோடு பண்ணுறேன். இப்போ வந்து நான் முத்ரா லோனுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கிறதையும் இன்னொன்று அந்த முத்ரா சர்டிஃபிகேட் எம்எஸ்சி எம்இ சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட சைடில் வந்து ஃபோட்டோ கிளிப்பை நான் வைக்கிறேன் பாருங்கள். ஏன்னா அது இயந்திரம், செங்கல் இயந்திரம், இன்டர்லாக் பிரிக்ஸ் மிஷின், அந்த ஃபோட்டோவும் நான் வச்சுருக்கேன், பார்த்துக்குங்க. ஒரு சாதாரண மனுஷனால் முடியாது அப்படின்னா இந்தளவுக்கு என்னால் வந்துருக்க முடியாது. மொத்தத்துக்கு அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா என்னோடய மிஷின் வேல்யூஸ் வந்து 40 லட்ச ரூபா. நான் இந்த 20 லட்ச ரூபா உங்கள்கிட்ட வாங்கினது மட்டும் இல்லை, நான் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு டை செஞ்சு இன்னொரு மிஷினை உடச்சி இன்டர்லாக் மிஷின் டபுள் மிஷினாக மாற்றி செஞ்சு அதை இப்போ அறுத்து இன்னொரு அப்டேட் பண்ணணும்னு சொல்லி செய்கிறதுக்கே கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே திரும்ப 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் இப்படியே போட்டு வட்டி கிட்டி எல்லாம் சேர்த்து 40 லட்ச ரூபா என்னுடைய முதலீடு. சுற்றி காம்பவுண்டு போட்டது, தளம் போட்டது எல்லாம் வந்து 40 லட்ச ரூபா முதலீடு. என்னோடய உழைப்பு, அது அத்தனை உழைப்பையும் போட்டு ஒரு சூழ்நிலை வந்து எல்லாத்துக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கும். அது எனக்கு இறக்கத்தாழ்வு வந்துச்சு. ஆனால் வருமானம் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு இறக்கம் இல்லை. தொழிலை ரன் பண்ணுறதுக்கு போதிய வருமானம், அதாவது பத்தாத அமௌண்ட்டு. குடும்ப பிரச்சனை வந்துச்சுன்னா எவனும் மேலே முடியாது. அந்த சூழ்நிலையில் தான் நான் மாட்டினேன். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, உழைக்கிறவனை உழைக்க விடுங்க, அவனுடைய கோபத்தை தூண்டாதீங்க. அவனுக்கு உண்டான உரிமையை நீங்கள் கொடுக்கணும். மதிப்பையும் மரியாதையும் இந்த பேங்க் மேனேஜர் கொடுக்கணுங்கிறத நான் வீடியோவில் வலியுறுத்துகிறேன். யாரும் கடன் கெட்டு போனாலும் உங்களுடைய தொழிலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஆழமாக புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய தொழிலை பற்றி தெளிவாக சொல்லுங்கள். அவங்க காது கொடுத்து கேட்கலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும்போது உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துங்க. உங்களோட உரிமையான கோபத்தை காட்டுங்க, நியாயமாக காட்டுங்க. யாருக்கிட்ட என்ன சொல்லணும், எங்கே புகார் கொடுக்கணும், எப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேனேஜரை பாருங்கள், முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னன்னா இல்லைன்னா எழுதி கொடுக்க சொல்லுங்கள். எனக்கு இந்த காரணத்துக்காக நான் உனக்கு தரமாட்டேன்னு. எனக்கு வந்து அடமானம் இல்லா லோன் தரக்கூடிய உரிமை மத்திய அரசு கொடுத்துருக்கு, முத்ரா லோன் கொடுத்துருக்கு. ஏன் இப்போ தமிழ்நாட்டில் நீட்ஸுங்கிற ஒரு திட்டமுங்கிற மூலம் நமக்கு வந்து லோன் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து உரிமையை கேளுங்க. நானும் உரிமையை கேட்குறேன். இந்த 20 நிமிஷம் வீடியோவை நல்லா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.